Hi, hello and வணக்கம் நண்பர்களே. வெல்கம் பேக் டு மை சேனல் தி ஹேண்ட்மேட் ஸ்டுடியோ. இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நான் வேர் பண்ணியிருக்கிற இந்த ட்ரெண்டி மல்டி லேயர் நெக்லஸ் தான் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஃபர்ஸ்ட் நம்ம என்னென்ன மெட்டீரியல்ஸ் தேவை அப்படிங்கிறத பார்த்துருவோம். இந்த மாதிரி ஒரு பிக் சைஸ் பேர்ல், அப்புறம் ஒரு ஸ்மால் சைஸ் பேர்ல், அப்புறம் சீட் பீட்ஸ், கியர்லாக், அப்புறம் இந்த பேக் லாக், jumpring, அடுத்து இந்த gear wire, measuring tape, 24 gauge wire, pliers and cutters. First நம்ம இந்த gear wire வந்துட்டு நமக்கு எவ்வளோ லென்த் தேவையோ அந்த லென்த்துக்கு நம்ம கட் பண்ணிக்குவோம். நான் வந்துட்டு 2 லேயர்ஸ் கட் பண்ணுறேன். அது வந்துட்டு ஒன்று வந்து 45 சென்டிமீட்டர்லையும் இன்னொன்று வந்துட்டு 48 சென்டிமீட்டர்லையும் கட் பண்ணுறேன். பாட்டம் லேயரில் வந்துட்டு அந்த பெரிய முத்தை வந்துட்டு நான் ஃபிக்ஸ் பண்ணுறேன். டாப் லேயரில் வந்துட்டு சின்ன முத்தை வச்சு ஒரு சின்ன பெண்டன்ட் மாதிரி செஞ்சு அதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு பாட்டம் லேயர் எடுத்துக்குவோம். அதுக்கு வந்துட்டு 2 கியர் லாக், 2 சீட் பீட்ஸ், அப்புறம் வந்துட்டு அந்த பேர்ல். எதுக்கு அந்த சீட் பீட்ஸ் அப்படின்னா, அந்த பேர்லோட ஹோல் வந்துட்டு கொஞ்சம் பெருசாக இருக்குது. ஸோ கியர் லாக் வந்துட்டு உள்ளே போயிடும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்துட்டு 2 சீட் பீட்ஸை எடுத்துக்கிட்டேன். அடுத்து அதை சென்டர் பண்ணிவிட்டு கியர் லாக்ஸை வந்துட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுறணும். இதுதான் வந்துட்டு பாட்டம் லேயர். ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாம். அடுத்து வந்துட்டு டாப் லேயருக்கான பெண்டன்ட் செய்வோம். அதுக்கு இந்த 24 கேஜ் ஒயர் எடுத்துக்கிறேன். ஒரு 10 சென்டிமீட்டர்ஸ் கட் பண்ணிக்குவோம். இது வந்துட்டு இந்த டெய்ஸி பீட் மாதிரி நம்ம செய்ய போகிறோம். இது வந்து ப்ரீவியஸ் வீடியோஸில் இருக்குது எப்படி அந்த டெய்ஸி பீட் செய்கிறது அப்படின்னு. இப்போ வந்துட்டு நான் சென்டரில் ஒரு முத்து வச்சுட்டு நான் பண்ண போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து 6 சீட் பீட்ஸ் போட்டுட்டு அடுத்தது ஒரு பேர்ல் போட்டேன். அதை வந்துட்டு ஃபர்ஸ்ட் சீட் பீட்டில் வந்துட்டு இன்சர்ட் பண்ணி வெளியெடுக்கிறோம். அடுத்தது மறுபடியும் ஒரு 6 சீட் பீட்ஸை உள்ளே போட்டுக்கலாம். இந்த சீட் பீட்ஸ் வந்து எவ்வளோ போடணும் அப்படிங்கிறது வந்துட்டு நம்மளோட பேர்லோட சைஸை வச்சு தான் நம்ம முடிவு பண்ண முடியும். இந்த சைஸுக்கு வந்துட்டு 6 + 6 எனக்கு தேவைப்பட்டுச்சு. அடுத்தது நம்ம வந்து ரீஇன்சர்ட் பண்ணுறோம். லெஃப்ட் டு ரைட் அண்ட் ரைட் டு லெஃப்ட் அப்படின்ட்டு நம்ம அந்த ஸ்ட்ரிங்கை வந்துட்டு ரீஇன்சர்ட் பண்ணுவோம். இது வந்து நல்லா ரீஇன்சர்ட் பண்ணும்போது ப்ளையர் யூஸ் பண்ணி நம்ம இழுத்து விட்டுக்கலாம். அடுத்து கட் பண்ணிடுவோம் எண்ட்ஸை. அந்த கட் பண்ண எண்ட்ஸ் வந்துட்டு குத்தாமல் இருக்கிறதுக்காக நம்ம வந்து அங்கே நல்லா ப்ளையர் வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுறணும். இது ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணணும். ஸோ இப்போ நமக்கு ஒரு சின்ன பெண்டன்ட் மாதிரி கிடச்சிருச்சு. அதை வந்துட்டு நம்ம ஃபர்ஸ்ட் லேயர் கட் பண்ணி வச்சுருக்கிறதுல இன்சர்ட் பண்ணிக்குவோம். 2 கியர் லாக் இருந்தால் போதும். சென்டர் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி. அடுத்து கியர் லாக்கை போட்டு ப்ரெஸ் பண்ணிக்கலாம். அடுத்து அந்த பெண்டன்ட்டை வந்துட்டு நம்ம அந்த பேர்லில் வந்து இன்சர்ட் பண்ணிக்கலாம். அந்த பேர்ல் வந்துட்டு டேர்ன் ஆகிற மாதிரியும் பண்ணிக்கலாம், டேர்ன் ஆகாத மாதிரியும் நமக்கு எந்த மாதிரி தேவையோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம். நான் டேர்ன் ஆகிற மாதிரி பண்ணுறேன், ஏன்னா அது வந்துட்டு நேச்சுரலாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. இப்போத்த ட்ரெண்ட் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மல்டி லேயர் நெக்லஸ் தான் போடுறாங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஸோ அடுத்தது நம்ம இந்த 2 லேயரையும் வச்சு ஃபிக்ஸ் பண்ணிக்குவோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து கியர் லாக் போட்டுக்கலாம். அடுத்து இந்த பேக் லாக், இது வந்து ஃபிஷ் லாக்னு சொல்லுவாங்க இந்த லாக் டைப்பை. அதை போட்டு இன்சர்ட் பண்ணிவிட்டு கியர் லாக்கை வந்துட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுருவோம். இது வந்து நம்ம 2 லேயரையும் ஈவனாக வச்சுக்கணும், இல்லைன்னா லேயர் வந்து மாறிடுச்சுன்னா சரியாக வந்துட்டு நெக்லஸ் நிற்காது. இதே மாதிரி ஆப்போசிட் சைடில் ஜம்ப்ரிங்கை வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த ஃபர்ஸ்ட் லேயரும் செகண்ட் லேயரும் நல்லா ஈவனாக வச்சுக்கணும் எப்போவுமே.
இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு எக்ஸஸை வந்துட்டு கட் பண்ணிடுவோம். இல்லைன்னா அது வந்து பேக் சைடில் குத்தும். அவ்வளோதான், நம்மளோட ட்ரெண்டி மல்டி லேயர்ட் நெக்லஸ் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நெக்லஸ் நீங்களும் உங்களோட ஃப்ரீ டைமில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை பற்றினா உங்களோட கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.